பாராலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவிற்கு 2 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் அஜித் சிங் 65.62 மீட்டர் தூரம் வீசி வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். அதேபோல மற்றொரு வீரரான சுந்தர் சிங் 64.96 மீட்டர் தூரம் வீசி வெண்கலப் பதக்கத்தை தட்டி சென்றார். பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியிலும் இந்தியாவிற்கு 2 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் T63 பிரிவு இறுதிப் போட்டியில் 2வது இடத்தை பிடித்த சரத்குமார் வெள்ளிப் பதக்கத்தையும் 3வது இடத்தை பிடித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பாராலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை தீப்தி ஜீவன்ஜி வெண்கலம் வென்று அசத்தியிருக்கிறார். 400 மீட்டருக்கான மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற தீப்தி 55.82 வினாடிகளில் இலக்கை எட்டி 3வது இடம் பிடித்தார். இதில் துருக்கியின் ஐசல் ஒண்டர் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றார். பாரிஸில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். வெண்கல பதக்கம் வென்ற மோனா அகர்வால், பிரீத்தி பவுல் உள்ளிட்டோருடன் உரையாடிய அவர் தங்களின் திறமையால் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளீர்கள் என பாராட்டினார். பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனைகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்தினார். பேட்மிண்டன் போட்டியில் பதக்கம் வென்ற துளசிமதி, மனிஷா மற்றும் நித்யா ஸ்ரீசிவன் ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்திய அவர் அவர்களின் சிறப்பான பணிகளில் தமிழ்நாடு அரசு எப்போதும் துணை நிற்கும் என உறுதியளித்தார். பாராலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீராங்கனை அவனி லெஹரா மற்றொரு பதக்கம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்டார். 50 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவின் இறுதிப் போட்டியில் 420.6 புள்ளிகளை எடுத்த அவனி லெஹரா பட்டியலில் 5வது இடத்தை பிடித்ததால் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்தார். அவர் ஏற்கனவே துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவின் மொத்த பதக்க எண்ணிக்கை 200ஆக உயர்ந்திருக்கிறது. 3 தங்கம், 7 வெள்ளி மற்றும் 10 வெண்கல பதக்கங்களோடு பதக்கப்பட்டியலில் 19வது இடத்தில் உள்ளது. 53 தங்கம் உட்பட மொத்தம் 115 பதக்கங்களுடன் சீனா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவின் அதிகபட்ச பதக்கங்கள் இவை என்பது குறிப்பிடத்தக்கது. பொருளாதாரம் மற்றும் கல்வி வளர்ச்சி இல்லாமல் நாட்டின் முன்னேற்றத்தை முழுமையாக உணர முடியாது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் 100ஆண்டு விழாவில் பேசிய அவர் பெண்களை பார்க்கும் பார்வை முறையை முதலில் மாற்ற வேண்டியது அவசியம் என வலியுறுத்தினார். முதல் முறையாக புரூனே நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அப்போது தன்னை வரவேற்க வந்த சிறுமி வரைந்த ஓவியத்தில் கையெழுத்திட்டு சிறிது நேரம் உரையாடினார். தொடர்ந்து மூதாட்டி ஒருவரிடம் ஆசி பெற்றார். அரசுமுறை பயணமாக புரூனே நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடி இந்திய தூதரக புதிய அலுவலக வளாகத்தை திறந்து வைத்தார். முன்னதாக புரூனே நாட்டின் இளவரசரை சந்தித்த அவர் இரு நாட்டின் கொள்கை விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிகாகோ நகருக்கு சென்றடைந்தார். சிகாகோ விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி ஆரத்தி எடுத்து அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சருடன் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா மற்றும் அரசு அதிகாரிகள் சென்றுள்ளனர். காவல்துறையினர் தாக்கப்படும் அளவுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பில்லாத சூழலை திமுக அரசு உருவாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அருப்புக்கோட்டையில் DSP காயத்ரியை தாக்க முயன்ற செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறிய அவர் சட்டத்தின் மீது எவ்வித பயமும் இல்லாமல் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ற அவல நிலை இருப்பதாக குற்றம் சாட்டினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு மிதமான மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சென்ட்ரல், எழும்பூர், நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், டி-நகர், கிண்டி, சேத்துப்பட்டு, கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் குன்றத்தூர், மணலி, மீஞ்சூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் கீழமணக்குடி, மேலமணக்குடி, கோவளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார மீனவ கிராமங்களில் கடல் சீற்றத்தால் மீன்பிடிக்க செல்ல முடியவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினர்.
சென்னை திருவொற்றியூரில் பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று வெளியே வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காரை வழிமறித்து பெண்கள் புகார் தெரிவித்தனர். முதற்கட்டமாக 2000 பேருக்கு பட்டா வழங்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை என பெண்கள் புகார் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களை சீரமைக்கும் பணியை தடுத்து நிறுத்திய விளவங்கோடு எம்எல்ஏ அமைச்சர் பார்வையிட்ட பின்னர் பணியை தொடரலாம் என பணியாளர்களிடம் கூறினார். பல வருடங்களாக குண்டும் குழியுமாக இருந்த சாலை அமைச்சர் வருகையொட்டி சீரமைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூரில் நடைபெற்ற திமுக உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பிரியாணிக்காக தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது. 3000 பேருக்கு பிரியாணி தயார் செய்யப்பட்டிருந்தாலும் முண்டியடித்து சென்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 2 மயக்கமடைந்தனர். 8 மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற காஞ்சிபுரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் 94 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானங்கள் நிறைவேற்ற மேயர் எதிர்த்தரப்பு திமுக மற்றும் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் கொள்ளையடிப்பதற்காக பயங்கர ஆயுதங்களோடு சதி திட்டம் தீட்டிய சிறுவன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் கண்மாயில் மது அருந்திக் கொண்டிருந்த 7 பேரை போலீசார் சுற்றி வளைக்க முயன்ற நிலையில் அவர்கள் தலை தெறிக்க ஓடினர். அதில் 5 பேரை கைது செய்த போலீசார் கத்தி, வாள் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் ஆபத்தான முறையில் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பயணம் செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் இலவச பயண அட்டையை பயன்படுத்தி பயணம் செய்வதால் குறிப்பிட்ட அரசு பேருந்துகள் பள்ளி அருகே உள்ள நிறுத்தத்தில் நின்று செல்வதில்லை என புகார் எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் ரத்னபுரி கருணாநிதி நகர் பகுதியில் மூட்டை மூட்டையாக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் குப்பை கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலை ஓரத்தில் கொட்டப்பட்டிருக்கும் குப்பைகளை உடனடியாக அகற்றிட வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேக்கரை பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிப்பதற்காக வனத்துறையினர் 2 இடங்களில் கூண்டு வைத்துள்ளனர். மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்த 3 பசுமாடுகளை சிறுத்தை கடித்துக் கொன்றதால் அச்சத்தில் மூழ்கியிருக்கும் அப்பகுதி மக்கள் சிறுத்தையை விரைந்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி நெருங்குவதை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகளை செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வரும் 7ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் ரசாயனம் ஏதும் கலக்காமல் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. மாவட்டம் கடமலைக்குண்டு பகுதியில் முதியவர் ஒருவர் 40 ஆண்டுகளாக களிமண்ணால் விநாயகர் சிலைகளை செய்து விற்பனை செய்து வருகிறார். மாவு சிலைகளுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்திருப்பதால் போதிய ஆர்டர்கள் வருவதில்லை என்ற அவர் இதனால் தன் வருமானம் குறைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விநாயகர் சிலைகள் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யும் இடங்களில் டிஎஸ்பி முரளி ஆய்வு மேற்கொண்டார். 10 அடிக்கு மேல் சிலைகளை விற்கக்கூடாது என்றும் ரசாயனம் கலக்காத விநாயகர் சிலைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் எனவும் பணியாளர்களை எச்சரித்தார். அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர் நியமனத்தில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என டிஆர்பி தேர்வெழுதிய தேர்வர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 2767 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக ஜூலை 21ஆம் தேதி போட்டித் தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் தேர்வு முடிந்து 1 மாதத்திற்கு மேலாகியும் இன்னும் கீ ஆன்சர் வெளியிடப்படவில்லை என புகார் தெரிவித்தனர். வகுப்புகளுக்கே வராத மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்கும் பிஎட் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வரும் காலங்களில் எந்தவித முன்னறிவிப்பு இன்றி கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இப்பள்ளியில் படித்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மணிகண்டன், சந்தோஷ் ஆகிய இருவருக்கும் 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது.
மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநரை அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா நேரில் சந்தித்து பேசினர். அப்போது துணை இயக்குநர் இளையராஜா மாஞ்சோலை மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் இளம்பெண்ணின் வயிற்றில் இருந்து 1.5 கிலோ எடையுடைய தலைமுடியை வெற்றிகரமாக அகற்றி ஜெம் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சிக்கோபிசோர் எனப்படும் முடி உட்கொள்வதால் ஏற்படும் தீவிரமான இரைப்பை குடல் அடைப்பால் பாதிக்கப்பட்டிருந்த 17 வயது இளம்பெண்ணின் வயிற்றில் முடிப்பந்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சர்வதேச எழுத்தறிவு தினத்தையொட்டி கோவை அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் எஜுகேஷன் ஃபார் ஆல் என்ற எழுத்து வடிவில் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 5000 புத்தகங்களை புத்தக வடிவில் அடுக்கி 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்ற நிலையில் இந்த நிகழ்ச்சி கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறை மண்டல அலுவலகம் 59 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்தது. இது தொடர்பான ஆவணங்கள் சென்னையில் உள்ள இந்து அறநிலையத்துறை தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் விரைவில் வாடகை பாக்கி செலுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் மூலஸ்தானம் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து பரப்பப்பட்டிருப்பது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் கோவிலுக்குள் சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் செல்போன்களை எடுத்து செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் இருந்து கடந்த 23ஆம் தேதி திருடு போன வெண்கலத்தினாலான ஐயப்பன் சிலையை மீட்ட போலீசார் 2 கைது செய்தனர். காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த ஐயப்பன் சிலையை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்ட குருசாமியின் கையாலேயே போலீசார் மாலை அணிவிக்க வைத்தனர். சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் வழங்கப்பட்ட பரிசு பொருட்களை வாங்க தொண்டர்கள் முண்டியடித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக சென்னை தெற்கு மாவட்டம் சார்பாக செயல் வீரர்கள் கூட்டத்தின் முடிவில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி வழங்க மறுப்பதாக மத்திய அரசை கண்டித்து நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் தலைமையில் நடைபெற்ற திமுக நகர ஒன்றிய உறுப்பினர்களின் கூட்டத்தில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றிருக்கும் முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை சூளைமேடு பகுதியில் மிரட்டி சொத்தை பறிக்க முயன்றதாக பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் மூர்த்தி என்பவரிடம் கடலூர் பாஜக கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சிவக்குமார் என்பவர் 14.8 ஏக்கர் நிலத்தை தனது பெயருக்கு மாற்றி எழுதி தரும்படி கூறிய நிலையில் மூர்த்தி போலீசில் புகார் அளித்தார். சிவகங்கையில் உள்ள அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்கு சென்று வர போதிய பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தர கோரிக்கை எழுந்துள்ளது. சுமார் 2500 மாணவிகள் பயிலும் இந்த கல்லூரி வெள்ளி விழா ஆண்டை கடந்திருந்தாலும் பேருந்து வசதி இல்லாததால் மாணவிகள் பேருந்து நிலையத்தில் இருந்து தினசரி 7 கிலோமீட்டர் நடந்தே கல்லூரிக்கு சென்று வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து வால்பாறை நோக்கி செல்லும் சில அரசு பேருந்துகளில் இருக்கைகள் உடைந்தும் மேற்கூரை மழை நேரத்தில் ஒழுகும் நிலையிலும் உள்ளன. பேருந்தும் மிக மோசமான நிலையில் காணப்படுவதால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்னரே சேதமடைந்த பேருந்துகளை மாற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் கடனுதவி கோரி மனு அளித்த மாற்றுத்திறனாளி செல்போன் அழைப்பை ஏற்று பேசாத காரணத்தால் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. காது கேளாத வாய் பேச முடியாத ஸ்ரீனிவாசன் என்பவர் மீன்கடை வைக்க கடனுதவி கேட்டு மீன்வளத்துறைக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். அவர் செல்போன் அழைப்பை ஏற்று பேசாத காரணத்தால் அவரது மனுவை நிராகரிப்பதாக அதிகாரிகள் பதில் கடிதம் அனுப்பியுள்ளனர். அகமதாபாத்தில் இருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த பெண் பயணி நடுவானில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்தமானைச் சேர்ந்த சவித்ரி என்ற அந்த பெண் குடும்பத்தோடு குஜராத்திற்கு சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் திரும்பிய போது உயிரிழந்தது தெரிய வந்தது. சென்னை மீனம்பாக்கம் மேம்பாலம் அருகே வாகன சோதனை மையத்தில் பணியில் இருந்த தலைமை காவலர் மாரடைப்பால் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். தாம்பரம் மாடம்பாக்கத்தைச் சேர்ந்த 59 வயதான ரவிக்குமார் என்ற அந்த தலைமை காவலர் மீனம்பாக்கம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்தார்.
சென்னை தேனாம்பேட்டையில் வசித்து வரும் தெற்கு ரயில்வே அதிகாரியை செல்போனில் தொடர்பு கொண்டு தான் மும்பை போலீஸ் என கூறி மிரட்டல் விடுத்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்களின் மிரட்டலுக்கு பயந்து பெரியமேட்டில் உள்ள லாட்ஜ் ஒன்றில் தங்கியிருந்து தெற்கு ரயில்வே அதிகாரி ராம்பிரசாத் ராவை போலீசார் பத்திரமாக மீட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். தர்மபுரியில் அடுத்தடுத்து 2 கடைகளில் மேற்கூரை வழியாக உள்ளே புகுந்து 25,000 ரூபாயை திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி தேடி வருகின்றனர். அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகே மொத்த வியாபார சைக்கிள் கடை மற்றும் ஹார்ட்வேர்ஸ் கடைகளில் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கோவில் உண்டியலை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட நபருக்கு 1 வாரம் போக்குவரத்தை ஒழுங்கு செய்யும் பணி செய்ய நூதன தண்டனை விதித்து உசிலம்பட்டி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி சீஇடையப்பட்டியில் உள்ள சிவன் கோவிலில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடியதாக ஆறுமுகம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே ஆன்லைனில் 22,000 ரூபாய் பணத்தை பெற்று ஏமாற்றியதாக கொல்கத்தா வோல்காயின் கம்பெனி என்ற போலி நிறுவனம் மீது பாதிக்கப்பட்ட நபர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். பழைய நாணயங்கள் ரூபாய் நோட்டுகளுக்கு 36 லட்சம் ரூபாய் பணம் தருவதாக கூறிய போலி நிறுவனம் சேவை வரி கட்ட வேண்டும் என கூறி ஏமாற்றியுள்ளது. தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டியில் 3 பள்ளி சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த நபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். வேன் மற்றும் ஆட்டோ மூலமாக மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அழைத்து சென்று வரும் சையத் ஃபாசில் என்பவர் 3 சிறார்களிடம் ஆபாசமாக பேசி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் 2 சக்கர வாகன டிக்கியில் இருந்து தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். மற்றொரு 2 சக்கர வாகனத்தில் வந்த நபர் டிக்கியை திறந்து 5 சவரன் தங்க நகைகள் மற்றும் 28,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்ற நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை மாவட்டம் ஆலந்துறையில் தனியார் கல்லூரி விடுதி அருகே புகுந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி நள்ளிரவு குட்டிகளோடு புகுந்த 4ற்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனத்துறையினர் 2 குழுக்களாக பிரிந்து வனப்பகுதிக்குள் விரட்டி மீண்டும் வராத வண்ணம் கண்காணித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வசம்பள்ளம் பகுதியில் பகல் நேரத்தில் சுற்றித் திரிந்த கரடியால் அப்பகுதி மக்கள் பீதியில் உள்ளனர். தேயிலை தோட்டத்தில் கரடி உலா வருவதால் வேலைக்கு செல்ல முடியவில்லை என வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் கரடியை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வந்த கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கே அதிக பலன் என்று கூறினார். மேலும் அணை விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை மதிப்போம் என்றும் டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். கோட் ரிலீஸ் கொண்டாட்டம் நடைபெறும் இடத்தில் தமிழக வெற்றிக் கழக கொடி இருக்கக்கூடாது என ரசிகர்களுக்கு அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் வாய்மொழி உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்திற்கான பாலாபிஷேகம் உள்ளிட்ட கொண்டாட்டங்களில் ரசிகர்கள் ஈடுபடக்கூடாது எனவும் கொண்டாட்டங்களுக்கு செலவு செய்யும் பணத்தில் நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். அரசு டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதை தடுப்பதற்காக 12,000 பில்லிங் மெஷின்கள் வாங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுப்பிரியர்கள் மது பழக்கத்தை விட்டு அதனால் டாஸ்மாகில் வருமானம் குறைந்தால் அது அரசுக்கு மகிழ்ச்சிதான் என்றார். தமிழ்நாட்டில் 26 அரசு பள்ளிகளை பசுமை பள்ளிகளாக மாற்ற 5,20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்பட்ட பள்ளிகளில் சூரிய சக்தி மோட்டார் பம்புகள், மக்கும் உரம் தயாரித்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள தலா 20 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா செப்டம்பர் மாதம் இறுதி வாரத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர் இல்லாத காரணத்தினால் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நடைபெறுவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவானதால் தற்போது பட்டமளிப்பு விழா அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் நீடித்து வந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக போலீஸ் பாதுகாப்புடன் ஸ்டார் நண்பர்கள் என்ற அறக்கட்டளை நிறுவனம் இலவசமாக உணவுகளை வழங்கியது. இந்த நிறுவனம் நோயாளிகளுக்கு இலவச உணவு வழங்குவதை நடிகர் சூரியின் ஹோட்டல் ஊழியர்கள் தடுக்கும் நோக்கில் செயல்பட்டதாக புகார் எழுந்தது. ஆனால் அதற்கு அம்மன் ஹோட்டல் சார்பாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டது.
சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் காவல்துறை உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் காவலர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள், சிசிடிவி கேமராக்கள் பொருத்துதல், வேலைப்பளுவை குறைத்தல், நவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய வாகனங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுகவில் அமைப்பு ரீதியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய மாறுதல் மற்றும் பணிகளை ஒருங்கிணைக்க குழு நியமனம் செய்யப்பட்டது. இக்குழுவின் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஹாக்கி சங்கம் சார்பில் சென்னை எழும்பூரில் பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற ஹாக்கி லீக் இறுதிப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கும் சிறப்பாக விளையாடிய மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கினர். அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இந்த வழக்கில் இறுதிவாதம் முடிந்துவிட்டதாக கூறுவது தவறானது என்றும், ஜாஃபர் சேட் மீது விசாரணை நடத்த அனுமதி கிடைக்கவில்லை என்பதால் மட்டுமே மூல வழக்கு ரத்து செய்யப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் வாதிடப்பட்டது. பாலியல் தொல்லை அளித்த தலைமை வன பாதுகாவலர் பணியாற்றும் இடத்திற்கே புகார் அளித்த பெண் வன அதிகாரியை பணியிட மாற்றம் செய்த மத்திய அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அத்தோடு இந்த வழக்கு குறித்து அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் மத்திய அரசு பதிலளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இலவச வீட்டுமனை பட்டாவை முறைகேடாக விற்பனை செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் பங்களா முன்பாக பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இலவச வீட்டுமனைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலத்தை அளவீடு செய்ய சென்ற ஓமலூர் தாசில்தாரை தடுத்து நிறுத்தியதோடு தாங்களும் மிரட்டப்பட்டதாக கூறி மருத்துவர் சமுதாயத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். சேலத்தில் வீட்டு வசதி வாரியம் கையகப்படுத்திய நிலத்திற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் வீட்டு வசதி வாரிய அலுவலக தளவாட பொருட்களை நீதிமன்ற அமீனாக்கள் ஜப்தி செய்தனர். சேலம், திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1977ஆம் ஆண்டு முதல் 1986 வரை கையகப்படுத்திய நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்காத நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஜப்தி செய்தனர். தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் மத்திய அமைச்சர் சோபா கரந்தலஜே சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய குழு கூட்டத்தில் குழு தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஊராட்சி பகுதிகளில் செய்யப்படும் வளர்ச்சி பணிகள் குறித்து கவுன்சிலர்களுக்கு தெரிவிப்பதில்லை என்றும், டெண்டர் குறித்து அறிவிக்காதது ஏன் எனவும் கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினர். பெண் மருத்துவர் பாலியல் கொலை செய்யப்பட்ட ஆர்ஜிகர் மருத்துவமனை முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷுக்கு 8 நாள் சிபிஐ காவல் விதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையின் முதல்வராக இருந்த காலத்தில் உபகரணங்கள் கொள்முதலில் ஊழல் செய்ததாக பதியப்பட்ட வழக்கில் கைதான சந்தீப் கோஷை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ அனுமதி கோரிய நிலையில் 8 நாட்கள் மட்டுமே நீதிமன்றம் அனுமதித்தது. பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் மசோதா மேற்கு வங்க சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவை பயிற்சி மருத்துவரின் கொலையை திசை திருப்பும் நடவடிக்கை என்று தெரிவித்த பாஜக எம்எல்ஏக்கள் மேற்கு வங்க முதலமைச்சர் பதவியிலிருந்து மமதா பானர்ஜி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி பேரணி நடத்தினர். மேற்கு வங்கத்தில் பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் மசோதாவை நிறைவேற்றிய பின்னர் பேசிய மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி, நாடு முழுவதும் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வலிமையான சட்டத்தை இயற்ற தவறிய பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்திய ராணுவத்திற்கு சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு தளவாட கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிநவீன பீரங்கிகள், நவீன ரோந்து கப்பல்கள் ஆகியவற்றை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது.
அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இணைந்து போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 90 இடங்களை கொண்ட ஹரியானாவில் ஆம் ஆத்மி கட்சி குறைந்தது 10 இடங்களை கேட்கும் நிலையில் 5 முதல் 7 இடங்களை வழங்கவே காங்கிரஸ் முன்வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் கடுத்தளவு தண்ணீரில் 2 பேர் பச்சிளம் குழந்தையை பிளாஸ்டிக் பெட்டியில் வைத்து எடுத்து சென்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது. ஆந்திர மாநிலம் விஜயவாடா பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் மக்கள் வீடு உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அம்மக்களுக்கு இதுவரை 8.5 லட்சம் உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக அம்மாநில அமைச்சர் நாராயணா தெரிவித்திருக்கிறார். மேலும் உணவுக்கு பதில் மக்கள் பால் அதிகம் கேட்பதால் 10,000 பால் பாக்கெட்டுகள் விநியோகம் செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பணிக்கு வந்த நீதிபதிகள் பணி நீக்கம் செய்யப்பட்ட காலத்திற்கான ஊதியத்தை வழங்க உத்தரவிடக் கோரிய மனுவிற்கு அவ்வாறு உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். அத்துடன் கோடை விடுமுறையில் பணியாற்றாத நிலையில் சம்பளத்தை பெறும்போது தனக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதி BV நாகரத்னா தெரிவித்திருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் தனது பிரச்சனை குறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மனுக்களை உடலில் கட்டிக்கொண்டு ஆட்சியர் அலுவலகத்தில் தவழ்ந்தும் உருண்டும் சென்று புகார் அளித்த நபரின் வீடியோ வெளியாக இருக்கிறது. நீமுச் மாவட்டத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் இவ்வாறு வந்து புகார் அளித்ததை அடுத்து அவரது மனு குறித்து விசாரிக்க ஆட்சியர் உத்தரவிட்டார். இஸ்ரேலுக்கு சில ஆயுத ஏற்றுமதி உரிமங்களை இடைநிறுத்திய இங்கிலாந்து அரசின் செயல் வெட்கக்கேடானது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகு கொந்தளித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸல பதிவில் இங்கிலாந்தின் ஆயுதங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இஸ்ரேல் இந்த போரில் நிச்சயம் வெற்றி பெறும் என ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார். கொலம்பியாவில் டீசல் விலை உயர்வை கண்டித்து லாரி ஓட்டுநர்கள் சாலைகளில் லாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய சாலைகளில் நடைபெற்ற இந்த போராட்டத்தால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு லாரிகள் மற்றும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் வேலைக்கு செல்வோர் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற நீரஜ் சோப்ரா கொடுத்த அட்வைஸ் தனக்கு மிகவும் உதவியதாக பாராலிம்பிக் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற சுமித் அன்டில் தெரிவித்துள்ளார். போட்டியின் போது எதையும் புதிதாக முயற்சிக்க வேண்டாம், வழக்கமான பாணியில் ஈட்டி எறியவும் என நீரஜ் கூறியதை பின்பற்றியே வெற்றி பெற்றதாக சுமித் தெரிவித்தார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெறும் மைதானத்தை ICC அறிவித்துள்ளது. கிரிக்கெட் ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்படும் தொடராக இருக்கும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டி அடுத்த ஆண்டு ஜூன் 11 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த போட்டி இங்கிலாந்தின் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் என்று ICC தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் வங்கதேச அணி கைப்பற்றியது. 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை விளையாட வங்கதேச அணி பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. இந்நிலையில் 2 போட்டியிலுமே பாகிஸ்தானை திணறடித்த வங்கதேச அணி தொடரை கைப்பற்றியது. சொந்த நாட்டில் தொடரை இழந்த பாகிஸ்தான் அணி மீது விமர்சனங்கள் குவிந்து வருகின்றன. வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் அடைந்த தோல்வியால் மிகவும் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக பாகிஸ்தான் கேப்டன் ஷான் மசூத் தெரிவித்திருக்கிறார். போட்டிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெஸ்டில் சிறப்பாக செயல்படுவது குறித்து பலமுறை பேசிக்கொண்டோம், ஆனால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்றார். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றியதன் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் வங்கதேச அணி 4வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. அதே சமயம் தொடரை இழந்த பாகிஸ்தான் அணி 8வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இப்பட்டியலில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இங்கிலாந்து அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியூசிலாந்து அணியின் முன்னாள் வீரர் பிரண்டன் மெக்கலம் நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு கிரிக்கெட் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் பயிற்சியாளராக பிரண்டன் மெக்கலம் இருந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரேமம் படத்தில்
படத்தின் மூலம் புகழ்பெற்ற மலையாள நடிகர் நிவின் பவுலி மீது பெண் ஒருவர் அளித்த பாலியல் புகாரின் பேரில் எர்ணாகுளம் ஊனுங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். படத்தில் நடிக்க வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி துபாயில் வைத்து போதை மருந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக நெறியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 40 வயது பெண் புகார் அளித்திருக்கிறார். தன் மீது சுமத்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முற்றிலும் பொய்யானவை என பிரபல மலையாள நடிகர் நிவின் பவுலி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் உண்மையான குற்றவாளியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து தன் மீது உள்ள நியாயத்தை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்வேன் என ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார். விஜயின் தி கோட் திரைப்படத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் பத்ரிநாத் டப்பிங் பேசியிருக்கிறார். கோட் படத்தில் தனது பங்கை செய்திருக்கிறேன், முதல் முறையாக படத்தில் அங்கம் வகிக்கிறேன் என பத்ரிநாத் வெளியிட்ட எக்ஸ் பதிவு இணையத்தில் வைரலாகி ரசிகர்களின் வைபை எகிற வைத்திருக்கிறது. சசிகுமாரின் நந்தன் திரைப்படத்தை நடிகர் சூரி பாராட்டி தீர்த்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸல பதிவில் படம் பார்த்து பல மணி நேரங்கள் ஆகியும் நந்தன் தந்த பிரமிப்பு இன்னும் அகலவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு இயக்குனர் இரா சரவணன், நடிகர் சசிகுமார், இசையமைப்பாளர் ஜிப்ரான் ஆகியோருக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கியிருக்கும் நேசிப்பாயா படத்தின் டீசர் வெளியீட்டு தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. இப்படத்தில் ஆகாஷ் முரளி மற்றும் அதித்தி சங்கர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்த நிலையில் இதன் டீசர் வரும் 5ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் இருந்து பாரிஸ் நகருக்கு ரயிலில் பயணம் மேற்கொண்ட வீடியோவை இசைஞானி இளையராஜா எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். ராஜாதி ராஜனிந்த ராஜா என்ற பின்னணி பாடலோடு பகிரப்பட்ட வீடியோவிற்கு ரசிகர்கள் லைக்ஸ் மழையை பொழிந்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் கஜமுக சூரசம்ஹார நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெள்ளி யானை வாகனத்தில் வாள், வில் மற்றும் அம்புடன் எழுந்தருளிய விநாயகர் யானை முகத்தோடு கூடிய சூரனோடு போரிட்டு வதம் செய்த நிகழ்வை அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அம்பலவாணர் திருக்கோவிலில் 118 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்கும் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வரும் 8ஆம் தேதி நடைபெறும் கும்பாபிஷேக விழாவிற்காக பழமை மாறாமல் கோவில் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது யாகசாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. எலக்ட்ரிக் ட்ரக் தயாரிப்பில் உலகளவில் முன்னணியில் இருக்கும் வால்வோ நிறுவனம் FH எலக்ட்ரிக் என்ற மாடலின் நீண்ட தூரம் வரை செல்லும் ட்ரக்கை விரைவில் அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே சார்ஜிங்கில் சுமார் 600 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் திறன் கொண்ட இந்த எலக்ட்ரிக் ட்ரக் 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் சந்தைக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளனர். விவோ நிறுவனம் இந்திய சந்தையில் T3 Pro 5G ஸ்மார்ட் போனினை கடந்த வாரம் அறிமுகம் செய்த நிலையில் அறிமுக சலுகைகளுடன் விற்பனையை துவங்கியுள்ளது. HDFC மற்றும் ICICI வங்கி கார்டு பயன்படுத்தி போனை வாங்குவோருக்கு 3000 ரூபாய் தள்ளுபடி, 3000 ரூபாய் வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வழங்கப்படுகிறது. இத்துடன் வட்டியில்லா மாத தவணை முறை வசதியும் வழங்கப்படுகிறது.